நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான டாப் 10 ஜாக்ரி பர்ஃபி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே வந்து ஈஸியாக பண்ணிடலாம். 10 மினிட்ஸில் வந்து இது முடிஞ்சிடும். ரொம்ப நேரம் வந்து மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நான் பாலோ ஒயிட் சுகரோ வந்து நான் ஆட் பண்ணவே இல்லை. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதில் முதல்ல பீனட் கட்லி, அதுக்கு 1 கப் வந்து பீனட் எடுத்துக்கலாம், அதாவது நிலக்கடலை. இது வந்து நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பிளேட்டில் போட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு, நம்ம தோல் எடுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா அரைச்சிடலாம். இப்போது அந்த தோல் நீக்கின நமக்கு கடலை வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது மிக்சியில் போட்டுட்டு நல்லா அரைச்சிடலாம். ரொம்ப நேரம் அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது பீனட் பவுடர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது 1 கப் வந்து ஜாக்ரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 கப் தண்ணி. ஸோ இந்த வெல்லம் அதுக்கப்புறம் தண்ணியும் வந்து சேர்ந்து நல்லா 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம கொதிக்க. ஸோ இப்போ நமக்கு பர்ஃபெக்டான 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி, அதாவது ஒரு கம்பி பதம் நமக்கு வந்துடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்ச அந்த நிலக்கடலை மாவு வந்து நம்ம போட்டுக்கலாம். முதல்ல வந்து கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். ஸோ கட்டி இல்லாமல் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலான்னா, இதில் வந்து ஏலக்காய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இந்த பீனட்லேயே வந்து கொஞ்சம் ஆயில் இருக்கும். ஸோ அதனால் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கீ மட்டும் நமக்கு போதும். இப்போது நல்ல லார்ஜ் பபிள் வந்து அது லைட்டாக பேன்லேருந்து பிரியும் போது நம்ம வந்து இது எடுத்துடலாம். இப்போது அது தனித்தனியாக பிரிய ஆரம்பிச்சிடுச்சு பேன்லேருந்து. ஸோ இது வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம இந்த டைமில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம வந்து ஒரு பட்டர் ஷீட் ட்ரேயில் வந்து நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறமா வந்து ஆல்மண்ட், பிஸ்தாஷியோஸ் அதெல்லாம் போட்டுக்கலாம். நட்ஸ் தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போவே வந்து என்ன ஆகுனா நல்லா செட் ஆகிடுச்சு. இது 10 மினிட்ஸ் விட்டுருந்திங்கனாவே வந்து ரூம் டெம்பரேச்சரில் இது வந்து நல்லா செட் ஆகிடும். இப்போ நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம பட்டர் ஷீட் வந்து நான் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஈஸியாக டீமோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பர்ஃபி வந்து நம்ம 1 மந்த் வரைக்கும் வச்சுட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து நம்ம பால் எதுவுமே கலக்கலை. நான் இதுக்கு வந்து ஒரே 1 டீஸ்பூன் நெய் மட்டும்தான் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பாதாம் கட்லி. இது வந்து சுகர் இல்லாமல் நெய் வந்து ரொம்ப இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்கு 1 கப் வந்து பாதாம் எடுத்துக்கலாம். அதை நல்லா கழுவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லா சுடு தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஒரு 2 மணி நேரம் வந்து இதை ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தோல் எடுத்துடலாம். இதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கலாம் முதல்ல. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கணும். ஸோ நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு ஸோ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பாதாம் வந்து நம்ம போட்டுக்கலாம்.
ஸோ இது வந்து ரொம்ப ஃபைனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப அதாவது என்னென்னா கரகரன்னு அரைக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு மீடியமாக அரைச்சிக்கோங்க. முதல்ல நம்ம என்ன பண்ணலான்னா, அந்த நெய்யோடு சேர்ந்து அந்த பாதாம் வந்து நல்லா வந்து குக் ஆகணும். அப்போ தான் என்ன ஆகும்னா, இந்த பாதாமில் இருக்க அந்த பச்சை வாசனை போகும். அதுக்கப்புறமா 1 கப் ஜாகரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 கப் தண்ணி. இதை வந்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா பாயில் பண்ணிக்கலாம். இந்த இந்த ஜாகரி வந்து நல்லா நுரைச்சி வரணும். இந்த வெல்லம் வந்து நுரைச்சி வந்த உடனே நம்ம இதை வந்து வணக்கி வச்சுருந்த அந்த பாதாமோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதில் ஏதாவது வந்து குப்பை இருந்தது அப்படின்னா இதுலேயே போயிடும். இதை முதல்ல கட்டி இல்லாமல் கலந்துக்கங்க. இது எல்லாமே வந்து லோ மீடியம் ஃப்ளேமில் வந்து பண்ணுங்கள், இல்லைனா அடி பிடிச்சிரும். இது வந்து நல்லா திக்காக வரைக்கும் நம்ம இதை வந்து குக் பண்ணிகிட்டே இருக்கணும். தேவைப்பட்டால் வந்து 1 டீஸ்பூன் நெய் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ நெய் வந்து நமக்கு வந்து ஹெல்த்து தான். இப்போது நம்ம வந்து ஒரு பிளேட்டில் நெய் போட்டுட்டு நல்லா அதை தடவி வச்சுக்கலாம் ரெடியாக. இப்போ இதில் வந்து ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி போட்டுட்டு நம்ம அந்த பேன்லேருந்து இது தனியாக வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா குக் பண்ணணும். ஸோ அப்பப்போ வந்து அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம 1 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து போட்டுக்கலாம். ஸோ இது எப்படி இருக்கணும்னா, இந்த பேன்லேருந்து பிரிஞ்சு வரணும். அது இல்லாமல் லார்ஜ் பபிள்ஸ் ஃபார்மிங் கன்சிஸ்டன்சி, அதாவது நல்லா வந்து அது நுரைச்சி வரும். ஸோ இப்போ வந்து பேன்லேருந்து தனியாக ஒட்டாமல் வந்துச்சு. இது வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி நமக்கு. ஸோ இப்படி எடுத்து போடும்போது அந்த பர்ஃபி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நெய் தடவி வச்சுருக்கிற அந்த பிளேட்டில் போட்டுட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த பர்ஃபியுமே வந்து நம்ம 1 மந்த் வரைக்கும் வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஒரு 1 மணி நேரத்தில் இது ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து தேவையான ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம சுகரோ பாலோ ஆட் பண்ணாதனால இதை வந்து நம்ம ரொம்ப நாள் வச்சுட்டு சாப்பிட்லாம். ஸோ இதுக்கு வந்து பெருசாக கன்சிஸ்டன்சி வந்து தேவையில்லை. நீங்கள் எல்லா பர்ஃபியும் இது மாதிரி கூட பண்ணலாம். பட் 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வந்துருச்சுன்னா அந்த பர்ஃபியோட வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டான பாதாம் கட்லி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிற ஸ்வீட் ரொம்ப யூனிக்கான ஒரு ஸ்வீட். ஸோ அது வந்து மில்க் பவுடர் பர்ஃபி வித் ஜாக்ரி. நம்ம வெல்லத்திலேயே வந்து நம்ம பால் பவுடர் பர்ஃபி பண்ண போகிறோம். இது வந்து நம்ம சேனலில் மட்டும்தான் யூனிக்கான ஒரு பர்ஃபி. ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு 1 கப் வெல்லம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 கப் தண்ணி. ஸோ இதை வந்து நம்ம இது வரைக்கும் பாயில் பண்ணணும் அப்படின்னா 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா பாயில் பண்ணணும். 2 விரலில் தொட்டு பார்த்திங்கன்னா ஒரு கம்பி வந்து ஃபார்ம் ஆகும். இது வந்து நமக்கு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து நம்ம 1 கப் பால் பவுடர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல வந்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கங்க. அது வந்து லோ மீடியம் ஃப்ளேமில். ஸோ இது கலந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணலான்னா, தேவைப்பட்டால் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு நெய் ரொம்ப தேவை, நான் 1/4 கப்பு தான் நெய் ஊற்றுவேன் அப்படின்னா நீங்கள் அப்படியும் ஊற்றி பண்ணலாம். ஸோ அதுவும் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்.
ஸோ இது வந்து ரொம்ப பிரிஞ்சு வரணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஓரளவுக்கு ஷைனிங்காக வந்துடுச்சு, லைட்டாக வந்து பேனில் ஒட்டாமல் வந்துடுச்சுனாவே நம்ம என்ன பண்ணிடலான்னா எடுத்து ட்ரேயில் வந்து ஊற்றிடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிப்பன் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது வந்து ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்து இது வந்து ரெடி ஆகிடும். இது ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம போட்டதுக்கப்புறம் நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இல்லை அதுக்கப்புறமா வந்து என்ன சாக்லேட் சிப்ஸ் வந்து போட்டுக்கலாம். இது வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டோன்னா இது நல்லா செட் ஆகிடும். இது ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ்லேயே இது வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ஸ்மூத்தாக. நம்ம இதுக்கு வந்து ரொம்ப நெய்யும் ஊற்றலை, அதுவும் இல்லாமல் நம்ம சுகரும் ஆட் பண்ணல, பாலும் ஆட் பண்ணல, இது கெட்டியாகவும் இல்லை. ஸோ பர்ஃபெக்டான நமக்கு வந்து மில்க் பவுடர் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதையுமே நம்ம 1 மந்த் வரைக்கும் வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ செஞ்சு பாருங்கள். ஸோ இந்த பால் பவுடர் பர்ஃபிக்கு அப்புறமா நம்ம பார்க்க போகிறது இன்னும் ரொம்ப யூனிக்கான பொட்டுக்கடலை ஜாகரி பர்ஃபி. இது ரொம்ப சாஃப்டானது, ரொம்ப ஹெல்த்தியானது. இதில் வந்து கடலை மாவோ, சுகரோ, பாலோ எதுவுமே நான் ஆட் பண்ணல. ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். அதுக்கு 3/4 கப் பொட்டுக்கடலை, அதாவது ரோஸ்டட் கிராம் எடுத்துக்கலாம். அதை வந்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கலாம். நமக்கு அந்த பொட்டுக்கடலை பொடி ரெடி ஆகிடுச்சு. இப்போது 1/2 கப் ப்ரௌன் சுகர் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 கப் தண்ணி. இதையும் வந்து நம்ம 1 ஸ்டிங் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைமில் எனக்கு வெல்லம் இல்லை, ஸோ அதனால் நான் ப்ரௌன் சுகரில் வந்து நான் செஞ்சுருக்கேன். ஸோ பர்ஃபெக்டான 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி நமக்கு வந்துடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பொட்டுக்கடலை வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/4 கப் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் இன்னும் அதிகமாக கூட நெய் ஊற்றி பண்ணலாம். நீங்கள் எவ்வளோ நெய் ஊற்றுறீங்களோ அதனோட டேஸ்ட்டு வந்து இன்னும் அதிகமாகும். ஸோ நீங்கள் வந்து இடையில கொஞ்சம் கொஞ்சம் கிளறிட்டு இடையில என்ன பண்ணணுன்னா நெய் ஊற்றி கிளறிக்கிட்டே இருக்கணும். அது ஓரளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி வரும்போது, பேனில் ஒட்டாமல் வரும்போது நம்ம இது எடுத்துடலாம். ஸோ இது இப்போ நல்லா ஷைனிங்காக வந்துடுச்சு, பேனில் ஒட்டாமல் நல்லா வந்துடுச்சு. இப்போது நம்ம வந்து ட்ரேயில் போட்டுட்டு நம்ம வந்து இதை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டோன்னா இது நல்லா செட் ஆகிடும். இந்த பர்ஃபி வந்து 5 மினிட்ஸ்லேயே இது வந்து நல்லா ரெடி ஆகிடும், செட் ஆகிடும். இது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது நல்லா சொதன்னு கிடையாது. இது நல்லா வந்து பர்ஃபி எப்படி இருக்குமோ அதே மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம தேவையான ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு இதையும் வந்து நம்ம 1 மந்த் வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். சுகர் ஆட் பண்ணாதனால இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ஸோ இதெல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல வந்து நம்ம ப்ரௌன் சுகரில் பண்ணுறதும் வெல்லத்தில் பண்ணுறதும் வராத மாதிரியே இருக்கும். ஆனால் நீங்கள் கரெக்டாக ஒரு 2-3 தடவை பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடும்.
பொட்டுக்கடலை பர்ஃபிக்கு அப்புறமா நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கோதுமை பர்ஃபி. கோதுமை பர்ஃபி அதாவது கூர்பரா. ஸோ அது வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா சலிச்சுக்கலாம். ஸோ நீங்கள் சலிக்காமையும் பண்ணலாம். இந்த கோதுமை மாவு வந்து ஒரு 3 நிமிஷம் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் இந்த கோதுமை மாவில் இருக்க அந்த பச்சை வாசனை போகும். இப்போது 1 கப் வெல்லம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 கப் தண்ணி. இதை போட்டுட்டு 1 ஸ்டிங் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி நமக்கு வந்துடுச்சு. இப்போது நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த அந்த கோதுமை மாவு அதை போட்டுட்டு என்ன பண்ணலான்னா கட்டி இல்லாமல் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுவுமே வந்து லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கீழே அடி பிடிக்காது. ஒன்ஸு கட்டி இல்லாமல் கலந்ததுக்கப்புறமா வந்து நீங்கள் நெய் ஊற்றிட்டு நல்லா குக் பண்ணலாம். இப்போது 1/3 கப் நெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி இதை போட்டுட்டு அந்த கோதுமை மாவு வந்து அந்த நெய்யை வந்து நல்லா உறிஞ்ச வரைக்கும் அதாவது அப்சர்வ் பண்ண வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு. ஸோ இது ரொம்ப நேரம் குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. நட்ஸ் வந்து தூவிடுங்க. ஸோ அப்படியே வெல்லம் போட்டு சாப்பிட்றதுக்கு இது வந்து வெல்லத்தை குக் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் குக் பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ வந்து ஒரு பட்டர் ஷீட் ட்ரேயில் போட்டு நம்ம இதையும் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து இது ரெடி ஆகிடும். ஸோ நமக்கு 5 மினிட்ஸில் இந்த கோதுமை பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு நம்ம 1 மந்த் வரைக்குமே வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதுவும் வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப யூனிக்கானது. கோதுமை பர்ஃபிக்கு அப்புறமா நம்ம பார்க்க போகிறது கடலை மாவு சாக்லேட் பர்ஃபி, சாக்லேட் பேசன் பர்ஃபின்னு சொல்லலாம். ரொம்ப டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப யூனிக்கான ரெசிபி. இதுவுமே வந்து நான் ஜாகரியில் தான் நான் பண்ண போகிறேன். அதுக்கு 3/4 கப் வந்து கடலை மாவு எடுத்துக்கலாம். இதை வந்து கட்டி இல்லாமல் நல்லா சலிச்சுக்கோங்க.
ஸோ இப்படி சலிச்சதுக்கு அப்புறமா இது என்ன பண்ணணும்னா ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். அதே லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி இதுக்கப்புறமா 1/4 கப் கொக்கோ பவுடர், அதாவது சாக்லேட் பவுடர், அதை வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதை ரோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆனால் வந்து நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த கடலை மாவோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இதுக்கப்புறமா வந்து 1/2 கப் கீ, அதாவது நெய் ஊற்றிக்கலாம். ஸோ நெய் ஊற்றிட்டு நம்ம வந்து இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த கடலை மாவில் இருக்கிற அந்த பச்சை வாசனை போய் இது வந்து ரெடி ஆகிடும். இதுக்கப்புறமா 1 கப் வெல்லம் எடுத்துக்கலாம். அப்புறம் 1/4 கப் வந்து தண்ணி. இதை போட்டுட்டு முதல்ல வந்து ஜாகரி நல்லா வந்து மெல்ட் ஆகணும். இதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா முதல்ல வடிச்சுக்கலாம். ஸோ இல்லை ஏதாவது இம்ப்யூரிட்டிஸ் இருந்ததுனாலும் அது வந்து போயிடும். இதுக்கப்புறமா வந்து 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வர வரைக்குமே நம்ம நல்லா பாயில் பண்ணணும். ஒரு ட்ரேயில் கீ போட்டுட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. பட்டர் ஷீட் இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக டீமோல்ட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம பர்ஃபெக்டான 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி நமக்கு வந்து வந்துடுச்சு. நம்ம சுகரில் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி. இப்போது இந்த ஜாகரியை வந்து அந்த பேசனோட அந்த மிக்சரில் ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மிக்சர் வந்து இந்த பேன்லேருந்து தனியாக வர வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். ஸோ நம்ம ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிக்கல, ஏலக்காய் பொடி பிடிக்கல, டேஸ்ட் பிடிக்கலன்னா இந்த ஸ்டெப் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு பிஸ்தா, அதை நம்ம வந்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேன்லேருந்து தனியாக வந்த உடனே நீங்கள் எடுத்துடலாம். ரொம்ப நேரம் குக் பண்ணிங்கன்னா ரொம்ப கெட்டியாகிடும். ஸோ பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இடையில நீங்கள் நெய் ஊற்றினாலும் ஓகே தான். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பேனில் எடுத்துகிட்டு போட்டுட்டு ஒரு ட்ரேயில் எடுத்து போட்டுட்டு நல்லா ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். ஸோ இந்த பர்ஃபி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மேலே பிஸ்தாவை தூவிட்டு நம்ம 1 மணி நேரம் அப்படியே விட்டுறலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து தேவையான ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நம்ம 1 மந்த் வரைக்கும் வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து என்னென்னா நீங்கள் ரொம்ப நேரம் குக் பண்ணிங்கன்னா இது கெட்டி ஆகிடும். ஸோ அதனால் பார்த்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து செஞ்சுடுங்க. ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். சாக்லேட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறமா பார்க்க போகிறது கேரட் ஜாகரி பர்ஃபி. ரொம்ப யூனிக்கானது. பால் இல்லை, சுகர் இல்லை. 15 மினிட்ஸில் வந்து நம்ம பண்ணிடலாம். நெய்யும் அதிகமாக நம்ம ஊற்ற போகிறது கிடையாது. ஸோ இது பார்த்திங்கன்னா இருக்கிற பர்ஃபிலேயே வந்து ரொம்ப சாஃப்டான பர்ஃபின்னு சொல்லலாம். அதுக்கு முதல்ல வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1.5 கப் வந்து கேரட், துருவன கேரட் வந்து நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 கப் தேங்காய். முதல்ல இதை நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அந்த கேரட் இருக்கிற பச்சை வாசனை போக வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த கேரட் வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது நம்ம எடுத்துடலாம். தேவைப்பட்டால் நீங்கள் இடையில 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஜாகரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இது ஊற்றுனதுக்கப்புறமா வந்து நம்ம 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இதையும் நல்லா நம்ம பாயில் பண்ணணும்.
ஸோ நமக்கு பர்ஃபெக்டான 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த கேரட்டையும் கோகோனட்டையும் போட்டுடலாம். இதை போட்டுட்டு என்ன பண்ணணும்னா இது வந்து பேன்லேருந்து பிரிஞ்சு வர அளவுக்கு, அதாவது இது நல்லா திக்காக வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணிடலாம். ஏலக்காய் பொடி வந்து நீங்கள் போட்டுக்கலாம். நெய் வந்து நம்ம கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பேன்லேருந்து பிரிஞ்சு வரணும், அது இல்லாமல் நல்லா திக்காகணும். ஸோ நமக்கு அந்த கெட்டியாக வருது நமக்கு வந்து நல்லா தெரிஞ்சிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பேனில் ஒட்டாமல் நல்லா வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இதையும் நம்ம எடுத்து ட்ரேயில் போட்டுட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு மணி நேரத்தில் இது நல்லா செட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம தேவையான ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நம்ம இதையுமே வந்து நம்ம 1 மந்த் வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. சுகரோட இதை டேஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது வெல்லம், ப்ரௌன் சுகர் வந்து டேஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப யூனிக்கான கோகனட் ஜாகரி பர்ஃபி. 10 மினிட்ஸில் நம்ம பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டானது, ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம வந்து தேங்காயை வந்து நல்லா துருவி எடுத்துக்கலாம். ஸோ முதல்ல என்ன பண்ணலான்னா 1 கப் தேங்காய் வந்து துருவின தேங்காயை நல்லா பேனில் போட்டுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிடுங்க 3 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா இந்த தேங்காய் பர்ஃபியை ரொம்ப நாள் வச்சுட்டு யூஸ் பண்ணலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பர்ஃபி கொஞ்சம் யூனிக்கானது. இன்னொன்று என்னென்னா தேங்காய் பர்ஃபி வந்து வெல்லத்தில் வந்து பர்ஃபெக்டாக செய்யும்போது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து ஒரு பிளேட்டில் வந்து நெய் போட்டுக்கோங்க, இல்லைனா பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க. நான் வந்து 2லேயுமே வந்து நான் காட்டியிருக்கேன். இந்த தேங்காய் பர்ஃபிக்கு என்னாச்சு அப்படின்னா நான் 2 பிளேட்டை நான் யூஸ் பண்ணதுனால எல்லாருமே வந்து ஏன் இப்படி யூஸ் பண்ணீங்கன்னு கேட்டாங்க. ஸோ இப்போ வந்து 1 கப் வெல்லம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். முதல்ல கட்டி இல்லாமல் நல்லா கலக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வீடியோவில் காட்டும்போது நெய் தடவரையும் பட்டர் ஷீட் போடுறதையும் காட்ட முடியாது. ஸோ இப்போ வந்து நமக்கு பர்ஃபெக்டான 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இப்போது நம்ம அந்த ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த கோகனட்டை போட்டுட்டு இது நல்லா திக்காக வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த பேன்லேருந்து அது ஒட்டாமல் வரும். ஸோ அப்போ வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த தேங்காய் பர்ஃபியில் வந்து தப்பாகிறதுக்கு வந்து சான்சஸே இல்லை.
இது வந்து ரொம்ப வந்து ஒரு சிம்பிளான ரெசிபி. குங்குநாடு வில்லேஜ் சைடு வந்து இதை வந்து பண்ணுவாங்க. இதில் தப்பாகிறதுக்கோ இல்லை வந்து இதை மறைச்சு நம்ம காட்டுறதுக்கோ எந்த ஒரு அவசியமே இல்லை. பட் எல்லாருமே கேட்கும்போது என்னென்னா, ஒரு சிம்பிளான ரெசிபி ரொம்ப பர்ஃபெக்டாக போட்டிருக்கோம், ஜஸ்ட் பிளேட்டு மாறினதுனால அது எப்படி வந்து ரெசிபி வந்து தப்பாகும்னு நமக்கு வந்து பார்க்க தோணும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து போட்டுட்டு இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா 1 மணி நேரம் அது வந்து செட் ஆகிடும். ஸோ இது வந்து தேவையான ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு, நம்ம இதையுமே வந்து நம்ம 1 மந்த் வரைக்கும் வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். இது வந்து கெட்டு போகாது. இது வந்து ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்க வேண்டியதில்லை. நம்ம ரோஸ்ட் பண்ணதுனால கோகோனட்டை இது நல்லா வந்து ஹெல்த்தியானது கூட. ஸோ இதையுமே வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஸோ இருக்கிற பர்ஃபிலேயே இது ரொம்ப சிம்பிளான பர்ஃபி. இதில் வந்து தப்பே ஆகாது, இந்த வெல்லம் யூஸ் பண்ண இந்த தேங்காய் பர்ஃபி. ஸோ நான் தேங்காய் பர்ஃபி நான் நிறைய ஃப்ளேவரில் போட்டிருக்கேன். நீங்கள் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப ஹார்டாக இருக்காது, ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம கடைசியாக பார்க்க போகிறது ஜாக்ரி மைசூர் பாக். இது ரொம்ப யூனிக்கானது. கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்ததுன்னா இது மாதிரி ஒரு ஹெல்த்தியான மைசூர் பாக் வந்து நீங்கள் பார்க்கவே முடியாது. ஸோ அதுக்கு முதல்ல 1 கப் வந்து கடலை மாவு, அதை வந்து கட்டி இல்லாமல் நல்லா சலிச்சுக்கலாம். ஸோ இதை 5 மினிட்ஸ்க்கு வந்து லோ மீடியம் ஃப்ளேமில் வந்து நல்லா குக் பண்ணிக்கலாம். இது நல்லா ரோஸ்ட் ஆகணும். கடலை மாவு வந்து நல்லா ரோஸ்ட் ஆகும்போது அந்த பச்சை வாசனை இருக்காது. அதுக்கப்புறம் 1/2 கப் வந்து நெய் போட்டுக்கலாம். ஸோ ஜாகரிலேயே வந்து இது வந்து நெய் போட்ட மைசூர் பாக். ஸோ அதனால் வந்து டேஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கிடையில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, 1 கப் ஜாகரி போட்டுக்கலாம் வெல்லம், அதுக்கப்புறம் 1/4 கப் தண்ணி. இதை போட்டுட்டு நம்ம 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. இந்த டைமில் அந்த நெய்யில் ரோஸ்ட் பண்ண கடலை மாவு அதை வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து பேனில் ஒட்டாமல் வர வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து நீங்கள் எப்படி குக் பண்ணணும் அப்படின்னா, லோ மீடியம் ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும். லார்ஜ் பபிள்ஸ் வரும், ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். நீங்கள் தேவைப்படும் போது அப்பப்போ நீங்கள் வந்து நெய் வந்து கலந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஆயில், சூடான ஆயில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன். நான் வந்து முன்னாடியே நெய் ஃபுல்லாக ஆட் பண்ணலை, மிக்ஸ் பண்ணது போக மீதி இருந்ததை வந்து நான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இது வந்து எக்ஸ்ட்ரா நெய்ன்னு நினச்சிடாதீங்க.
ஸோ இடையில இடையில 2 டேபிள் ஸ்பூன் நல்லா சூடான நெய், அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில். ஸோ நல்லா பர்ஃபெக்டாக பேனில் ஒட்டாமல் லார்ஜ் பபிள்ஸ், பெரிய பெரிய பபிள்ஸ் வந்திருக்கு. இது பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இதில் வந்து நம்ம ட்ரேயில் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. நம்ம பட்டர் ஷீட் யூஸ் பண்ணுறதுனால அதை டீமோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 5 மினிட்ஸ்லேயே இது வந்து நல்லா ரெடி ஆகிடும். ஸோ நெய் போட்டதுனால நமக்கு வந்து இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது முதல்ல சொத சொதன்னு இருக்காது, ரொம்ப கெட்டியாகவும் ஆகிடாது. ஸோ நீங்கள் வாயில் போட்டோன்னா கரைஞ்சிடும். ஸோ சுகரில் சாப்பிடும்போது உங்களுக்கு கொஞ்சம் கில்ட்டியாக இருக்கும், சுகரில் சாப்பிட்றோம் பர்ஃபி அப்படின்ட்டு. ஆனால் இதை வந்து சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்தியாக உங்களுக்கு தோணும். ஸோ இதையுமே நீங்கள் செஞ்சு பாருங்கள். கடலை மாவு வெல்லம் இருந்ததுன்னா போதும். ஸோ பர்ஃபெக்டான ஜாகரி மைசூர் பாக் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து ட்ரை பண்ணி ஸோ இதில் எது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது கருப்பு எள்ளில் பண்ண போகிற ஒரு சிம்பிளான பர்ஃபி. அதாவது என்னென்னா கருப்பு எள்ளு கட்லி. அதுக்கு 1/2 கப் கருப்பு எள் எடுத்துக்கலாம், 1/2 கப் வெள்ளை எள் எடுத்துக்கலாம். இதை நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நல்லா வெடிக்கிற சவுண்டு கேட்கும், நம்ம அப்போ வந்து எடுத்துடலாம். ஸோ இது ரெண்டுமே மிக்ஸ் ஆனதுனால கலர் வந்து பிளாக்காக வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை ஆற வச்சதுக்கப்புறமா மிக்சியில் போட்டுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ இது ரொம்ப அரைக்க வேணாம், ரொம்ப எள்ளு அரைச்சா ஆயில் வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நம்ம கரகரன்னு அரைச்சிக்கலாம். ஸோ மணலாக நமக்கு கருப்பு எள்ளு மாவு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் 3/4 கப் வெல்லம் எடுத்துக்கலாம், 1/4 கப் தண்ணி. இதை வந்து 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம நல்லா காய்ச்சிக்கலாம். ஸோ பர்ஃபெக்டாக 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி நமக்கு வந்துடுச்சு. இது வந்து கரெக்டான பதம். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த எள்ளை போட்டுக்கலாம். எள்ளை போட்டுட்டு முதல்ல கட்டி இல்லாமல் லோ மீடியம் ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 5 நிமிஷம் வந்து இது வந்து இந்த பேன்லேருந்து தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தேவைப்பட்ட இடையில வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய், அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நிறையா வந்து நெய் தேவையில்லை. ஸோ நமக்கு பேனில் ஒட்டாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக அப்படியே வந்து திக்காக வந்துடுச்சு. இது வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ இதில் எடுக்கும்போது பர்ஃபி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதை ஒரு பட்டர் ஷீட் ட்ரேயில் போட்டுட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸோ நீங்கள் நெய் தடவின பிளேட்லேயும் போட்டுக்கலாம், ஆனால் என்னென்னா கொஞ்சம் டீமோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இதை தேய்ச்சி ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டோன்னா இது வந்து செட் ஆகிடும். நீங்கள் தேவைப்பட்டால் வந்து பாதாம் பிஸ்தா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த ஸ்டெப் வந்து ஆப்ஷனல் தான். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுனால வீடியோக்கு நான் காட்டியிருக்கேன். நீங்கள் இது எல்லாமையும் பண்ணலாம். ஸோ 10 மினிட்ஸ் அப்படியே வந்து செட்டாக நம்ம விட்டுறணும். ஸோ இதுக்கப்புறமா வந்து நம்ம தேவையான ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு இதையுமே வந்து நம்ம 1 மந்த் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ பர்ஃபெக்டாக சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப 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 யூனிக்கான ஒரு பர்ஃபி. ஸோ இதையும் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது கஜு கட்லி வித் ஜாக்ரி. அதாவது நம்ம வெல்லத்தை யூஸ் பண்ணி கஜு கட்லி எப்படி பண்ணலாம், அதாவது முந்திரி பர்ஃபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப ஹெல்த்தியானது. அதுக்கு வந்து 1 கப் முந்திரி எடுத்துக்கலாம். அதை வந்து ஒரு 50 செகண்ட் மட்டும் நல்லா அரைச்சிக்கோங்க. இதுக்கு மேலே அரைச்சா ஆயில் ரிலீஸ் ஆகிடும். அப்புறம் வந்து இது டேஸ்ட் வந்து ரொம்ப கசப்பாயிடும். நீங்கள் விட்டு லைட்டாக நீங்கள் அரைச்சிட்டிங்க அப்படின்னா அது நல்ல மாவாயிடும். ஸோ நமக்கு முந்திரி மாவு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து மணலாக ஒட்டாமல் இருக்குது. இதுக்கப்புறமா நம்ம வந்து 3/4 கப் ஜாகரி எடுத்துக்கலாம். 1/4 கப் தண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம என்ன பண்ணணும்னா 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், நல்லா பாயில் பண்ணணும். இந்த 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வரல அப்படின்னா பர்ஃபி வந்து ரொம்ப நேரம் குக் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது இருக்கும். நமக்கு வந்து கன்சிஸ்டன்சி வந்துடுச்சுன்னா ஒரு 5 மினிட்ஸில் இது வந்து ரெடி ஆகிடும். ஸோ இப்போ நமக்கு வந்து 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. ஸோ இது நுரைச்சி வந்து 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த அந்த முந்திரி பவுடர் அதை வந்து நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா வந்து லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பர்ஃபி வந்து கொஞ்சம் கெட்டியாக வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நெய் அதிகமாக தேவைப்படாது. ஸோ நல்லா பபிள்ஸ் வந்துருச்சு. ஸோ இது வந்து நமக்கு வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி, நல்லா ஷைனிங்காக லைட்டாக திக்காக இருக்கும். ஸோ இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பர்ஃபி வந்து உடையாது. இந்த முந்திரி பர்ஃபிக்கு மட்டும் அப்படி தான். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு ட்ரேயில் போட்டுட்டு ஒரு பிளேட்டில் போட்டுட்டு என்ன பண்ணலான்னா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஸோ இதுக்கு மட்டும் ரொம்ப திக்காகணும்னு அவசியம் இல்லை. 3 to 5 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். நீங்கள் லைட்டாக தட்டிட்டிங்கனாவே அது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. ஸோ விட்டதுக்கப்புறமா வந்து நமக்கு பர்ஃபெக்டான கஜு கட்லி வித் ஜாக்ரி ரெடி ஆகிடுச்சு. ஸோ தேவையான ஷேப்பில் நம்ம கட் பண்ணிவிட்டு நாம் இதை வந்து 1 மந்த் வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். இந்த மாவு வந்து ரொம்ப பிசையணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு நெய் வந்து ரொம்ப தேவைப்படாது. ஸோ எல்லாமே கஜு கட்லி வந்து திரும்ப வந்து குக் பண்ணதுக்கப்புறம் திரும்ப வந்து அதை வந்து பிசைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அப்படி பிசையும் போது டேஸ்ட் வந்து மாறிடும். ஸோ நீங்கள் இப்படி பண்ணும்போது வந்து என்ன ஆகும்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி கைப்படாமல் இருக்கும், நல்ல ஹெல்த்தியானதும் கூட. ஸோ நல்லா ஷைனிங்காகவும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ இதையும் செஞ்சு பாருங்கள். இதுவும் நம்ம 1 மந்த் வரைக்கும் வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரெசிப்பியில் நீங்கள் எது வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்துச்சு, எது நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எங்களோட வெப்சைட் southindianfoods.in வந்து இதுக்குண்டான ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் வந்து கிளியராக வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அதில் கூட போய் பார்த்துட்டு நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் வந்து வேணும்னா ட்விட்டர், ஃபேஸ்புக், பின்ட்ரெஸ்ட், இன்ஸ்டாகிராம் இதுலேயும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்னு இருக்கும்.